வணக்கம் childrens. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற lesson class 4 English lesson 9 how the sea became salty. நம்ம கடல் தண்ணியே உப்பு கரைக்குதுன்னு இந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க. இது சயின்டிஃபிக்கான லெசனோ இதுவும் கிடையாது. நம்ம சயின்டிஃபிக்கான லெசன் கிடையாது. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி, அதாவது சின்ன குழந்தைகளை என்டர்டெயின் பண்ற மாதிரி ஒரு லெசன். இது ஒரு ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டோரியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்குன்னு உங்களுக்கு சயின்டிஃபிக்கா தெரியாது. ஆனா இது வந்து ஸ்டோரியில அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது சயின்டிஃபிக் ஸ்டோரி இல்ல, இது நமக்கான ஒரு குழந்தைகளுக்கான ஸ்டோரின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கடல் தண்ணியே உப்பா இருக்குன்னு சயின்டிஃபிக் ரீசன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, இல்ல கூகுள் பண்ணுங்க, இல்ல நானே கூட உங்களுக்கு சொல்லி தரேன். பட் இந்த லெசன்ல எப்படி நம்ம கடல் தண்ணி சால்ட்டியா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதையா சொல்றாங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. படிக்கலாம் வாங்க. ஸ்ரீதர் was an orphan. He lived with his brother Keshav and his sister-in-law Leela. While Keshav was quiet and kind, Leela was mean and selfish. She resented Sridhar staying with them. She would not give him enough to eat, made him work very hard, and found many ways to trouble him. Keshav could never gather the courage to stop his wife from treating his brother so badly. ஸ்ரீதர் யாருன்னா, ஸ்ரீதருக்கு அம்மா அப்பா கிடையாது. ஸ்ரீதர் வந்து அவங்க அண்ணா கூடவும் அவங்க அண்ணி கூடவும் வாழ்ந்துட்டு வராங்க. அண்ணா ஒய்ஃப் தான் அண்ணி கூடவும் வாழ்ந்துட்டு வராங்க. அண்ணா வந்து ரொம்ப கைண்ட், ஆனா வந்து அண்ணி வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் குரூவலும் கூட. என்னென்ன சான்ஸ்லாம் கிடைக்குமோ அந்தந்த சான்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்ரீதரை டார்ச்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய வேலை வாங்குவாங்க, ரொம்ப குறைவா சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம ஸ்ரீதரோட அண்ணாக்கு அவங்க ஒய்ஃபை வந்து எதிர்த்து பேசுற தைரியம் கிடையாது. அதனால அவரும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கார். One day, Leela told Sridhar to get firewood. Obediently, he went to the nearby forest with his axe and chopped some wood. Then he bundled the stick and returned as it was getting dark. On seeing him, Leela shouted, "Look, how late you are! What took you so long? Is this any time to come home? When will I light the kitchen fire and when will I cook?" Then, looking carefully, she asked, "Where is the axe? If you have left it in the forest, you have to return right now and get it. I will not allow you to enter the house without it." அதாவது ஒரு நாள் லீலா என்ன பண்றா, ஸ்ரீதர் கிட்ட போய் மரங்களை வெட்டி கொண்டு வா, வீட்டுல வந்து அடுப்பு பத்த வைக்கணும். அந்த அதாவது நமக்கு வந்து அடுப்பு, அதாவது கேஸ் ஸ்டவ் இல்லாத நேரத்துல விறகு அடுப்பு தான் இருக்கும். ஒரு மண்ணாலான விறகு அடுப்புல விறகு வச்சுதான் சமைப்பாங்க. விறகு எடுக்கிறதுக்கு தோட்டத்துக்கோ காட்டுக்கோ போய் விறகு கட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி லீலாக்கு விறகு தேவைப்பட்டுச்சு. சமைக்கிறதுக்காக ஸ்ரீதரை அனுப்புனா. ஸ்ரீதரும் லீலா சொன்ன உடனே ஒபீடியண்டா பக்கத்துல இருக்க காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி விறகு சேமிச்சு அதை ஒரு பண்டலா கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லீலா வழக்கம் போல கத்த ஆரம்பிச்சிட்டா, இப்ப வந்தா நான் எப்ப சமைக்கிறது, இப்ப நான் அடுப்பை பத்த வச்சு எப்ப சமைச்சு முடிக்கிறது, எதுக்காக நீ இவ்வளவு லேட்டா வந்தேன்னு சொல்லி வழக்கம் போல கத்த ஆரம்பிச்சவ கத்திக்கிட்டே திடீர்னு பார்த்தா அவன் கையில அவன் எடுத்துட்டு போன அந்த கோடாரி, ஆக்ஸ்னா கோடாரி, மரம் வெட்டுற ஒரு கருவி, அந்த ஆக்ஸ் இல்ல. உடனே லீலா சொல்றாங்க, நீ வந்து ஆக்ஸம் காட்டிலே விட்டுட்டு வந்தேன்னு சொல்லாத. அப்படி சொன்னா தயவு செய்து திரும்ப போயிடு, நான் உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். நீ அந்த கோடாரியோட வந்தாதான் உன்னை வீட்டுக்குள்ள சேர்ப்பேன்னு சொல்லி திரும்ப அந்த இருட்டுல ஸ்ரீதரை காட்டுக்கே அனுப்பி வச்சிடறாங்க. The poor Sridhar had to walk back into the forest in the dark. The shadows were dense and there was no moonlight to help him either. He searched everywhere but could not find the axe. Without realizing it, he wandered deeper and deeper into the forest as he searched. Suddenly, storm cloud gathered
and the rain started pouring down. Sridhar spotted a flicker of light in the distance and ran towards it. The light was coming from a fire which had been lit inside a small cave. The Sridhar dashed in and, to his surprise, saw his axe lying in the cave next to some firewood. Then, as he looked carefully, some dwarf emerged from the shadow. Without taking any notice of him, they gathered around the fire and holding hands began to dance. அதாவது நம்ம ஸ்ரீதர் அந்த இருட்டில் அந்த டார்க்ல வந்து அந்த ஆக்ஸை தேடி கோடாரியை தேடி காட்டுக்கு போறான். அந்த காடு எப்படி இருந்ததுன்னா சரியான டார்க்கு, மழை வர போறதுனால மூன் லைட் கூட கிடையாது. மழை மேகங்கள் வந்து நிலாவை மூடிட்டு இருக்கிறதுனால, நிலாவை கவர் பண்ணதுனால மூன் லைட் கூட கிடையாது. இவன் என்ன பண்றான், ஆக்ஸை தேடிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள போயிடுறான். டிஸ்டன்ஸ் தெரியாத அளவுக்கு தேடிக்கிட்டு காடுகளுக்கு உள்ள நடந்து போயிடுறான். திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிடுது. மழை கொட்ட ஆரம்பிச்சோன்னா அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எங்க போறதுன்னே இருட்டுல தெரியாம அவன் வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த லைட் இருக்க இடத்த நோக்கி ஓடுறான் ஸ்ரீதர். ஓடி போய் பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஒரு குகைக்குள்ள அவனோட ஆக்ஸ் இருக்கு. அந்த ஆக்ஸ் பக்கத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா இவன் ஃபர்ஸ்ட் சரியா கவனிக்கல. ரெண்டாவது உத்து பார்க்கும்போது அந்த நெருப்பை சுத்தி சில டுவார்ஃப், அதாவது குள்ள மனிதர்கள் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த நெருப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அந்த வார்மை என்ஜாய் பண்ணிக்கிட்டு, ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நம்ம ஸ்ரீதருக்கு பேச்சே வரல. ரொம்ப ஸ்டன் ஆயிட்டான், ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டான். அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். As Sridhar stood and watched them in amazement, an old dwarf with a long white beard come up to him and said, "Come and join our dance." But Sridhar was wonderstruck and did not know what to do. He noticed that the fire was starting to burn out. So he chopped the firewood into a small pieces and feed the fire. The night passed with the dwarfs dancing and Sridhar feeding the fire with fresh wood. When it looked like dying out, the old dwarf said, "You helped us so much last night. We have a gift for you. Here is a fan. Whenever you desire something, just wave the fan gently and ask for it. When you have got enough, whisper enough 3 times and it will stop producing the objects." Saying this, he handed the Sridhar what looked like an ordinary fan. Then the group of dwarfs melted into the forest. Swiftly melted into the forest. Sridhar could not believe his luck. Just to try out the fan, he waved it in the air and said, "Get me a hot meal." As soon as he said this, dishes started falling from the sky, each filled with all kind of delicious food. அதாவது இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, நம்ம ஸ்ரீதர் வந்து அந்த மழையில தூரத்துல தெரிஞ்ச அந்த குகையிலேருந்து வர நெருப்ப வெளிச்சத்தை நோக்கி போறான். அந்த குகைக்குள்ள போன அப்புறம் தான் அவன் பார்க்கறது அவனோட ஆக்சஸும் பக்கத்துல கொஞ்சம் ஃபயர்வுட்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. உத்து பார்த்தா அதை சுத்தி சில குள்ள மனிதர்கள் வந்து டுவார்ஃப்ஸ் வந்து டான்ஸ் ஆடி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஓல்டஸ்ட் டுவார்ஃப், அதாவது கொஞ்சம் வயசான அந்த மனிதர் வந்து நம்ம ஸ்ரீதர் கிட்ட வந்து, "நீயும் வந்து எங்க கூட டான்ஸ் ஆடுன்னு சொல்றாரு." ஸ்ரீதரால ஒன்னும் பேச முடியல. ஏன்னா அவன் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கான் இதை பார்த்துட்டு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தா நமக்கே அதிர்ச்சியா இருக்கும்ல. அது ஸ்ரீதர் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கான் அதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வந்து
ஸ்ரீதர் என்ன பார்க்குறான் அப்படின்னா அந்த நெருப்பு அணையிற ஸ்டேஜில் இருக்குது. உடனே பக்கத்தில் இருந்த கட்டைகளை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அந்த நெருப்பில் போட்டுகிட்டே இருக்கான். அந்த நெருப்பு நைட்டு முழுக்க எரிஞ்சிட்டே இருக்குது. அந்த டுவார்ஃப்ஸ் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே, டுவார்ஃப்ஸ் எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த நைட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு டுவார்ஃப் வந்து நம்ம ஸ்ரீதர் கிட்ட ஒரு ஃபேனை கொடுக்குது. அந்த ஃபேனை கொடுத்துட்டு, நீ இந்த ஃபேனை ஜென்டிலாக கையை வச்சு சுத்து, அப்போ வந்து சுத்தும் போது உனக்கு என்ன வேணுமோ நீ அதை கேட்கலாம். நீ அதை கேட்டனா அந்த ஃபேன் வந்து உனக்காக கொடுக்கும். அந்த பொருள் உனக்கு போதும்னு தோணுச்சுன்னா அந்த ஃபேன் கிட்ட போயிட்டு மெதுவா இனஃப் இனஃப் இனஃப், அதாவது எனக்கு போதும் எனக்கு போதும் எனக்கு போதும்னு 3 தடவை சொன்னா அந்த ஃபேன் வந்து நின்றுடும். உனக்கு வர பொருளும் உனக்கு தேவையான பொருளும் கிடைச்சிரும். இதை நீ யூஸ் பண்ணிக்கோ. இதை வந்து எதுக்காக உனக்கு கொடுக்குறேன்னா, நீ எங்களுக்காக நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. நைட்டு ஃபுல்லாக அந்த தீ அணையாம எங்களுக்காக அதை கட் பண்ணி அந்த ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஃபயரில் வந்து அந்த ஃபயர்வுட்டை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதனால் நாங்கள் இந்த ஹோல் நைட் ரொம்ப வார்மாகவும் சந்தோஷமாகவும் இருந்தோம். அதுக்கான ப்ரைஸுன்னு அவருக்கு கொடுத்துட்டு போயிடுது. நம்ம ஸ்ரீதர் முதல்ல ஃபுட்டு கேட்குறான். அந்த ஃபேனை லைட்டாக சுற்றிட்டு எனக்கு வந்து ஃபுட்டு வேணும் அப்படின்னு கேட்குறான். திடீர்னு பார்த்தா வானத்துலேருந்து அவன் சாப்பாடாக வருது. அந்த ஒன்றும் வந்து ரொம்ப பெஸ்ட்டு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. உடனே ஸ்ரீதர் வந்து போதும்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா அவங்க அண்ணி லீலா சரியாக சாப்பாடு போட மாட்டுறாங்கல்ல, ரொம்ப நாள் கழிச்சு அந்த சாப்பாடை ஹார்ட்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். Sridhar sat down and ate the hearty meal is first in many years. Okay. Sridhar whispered hurriedly, enough, 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 and the dishes stopped appearing. Sridhar sat down and ate a hearty meal is first in many years. Then he lay down in the shade of a large tree and ponderedனா யோசிக்கிறான். என்ன பண்ணணும், அடுத்து என்னதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். Pondered what he should do next. He decided not to go back to his brother's house. Instead, he went to a beautiful town near the sea, and there he built a house, made money, and never wanted anything, thanks to the magic fan. When Keshav and Leela heard that Sridhar was now living in a town near the sea and was very prosperous, they became jealous. They quickly packed their bag and went to meet him. Sridhar, who had always been very fond of his brother, greeted them politely and asked them to spend as much time as they wanted in his house. Keshav and Leela were wonderstruck seeing the இது வரைக்கும் பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கேசவ் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கேசவ் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு கேட்குறான். அந்த ஃபேன் கொடுத்துருது. இன்னஃப் சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வந்து மனசார சாப்பிட்டுட்டு டுவார்ஃப்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டு ஒரு மர நிழலில் படுத்து தூங்குறான். அது மட்டும் இல்லை, அவன் தூங்கும் போதே யோசிக்கிறான் அடுத்து என்ன பண்ணணும்னு. திரும்ப அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ஸ்ரீதருக்கு மனசே கிடையாது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், கடலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நகரத்துக்கு போய் அங்கே ஒரு அழகான வீடை கட்டிக்கிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழணும், நமக்கான ஒரு தொழில், நமக்கான ஒரு பொருளாதாரம், ஒரு எக்கனாமிக் கண்டிஷன், நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இந்த ஃபேனை வச்சுக்கிட்டுன்னு சொல்லி அங்கேருந்து மூவ் பண்ணி அவன் நினச்ச மாதிரியே ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு போயிட்டு, கடல் பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு வீடை வாங்கி ஒரு சூப்பரான வாழ்க்கையை லீட் பண்ணுறான். இந்த விஷயம் லீலாக்கும் நம்ம அவங்க பிரதர் வந்து கேஷவுக்கும் தெரிய வருது. அவங்க தான் உங்களுக்கே தெரியுமே, லீலா என்னடா இது பெரிய அதிசயமாக இருக்குது, இப்படி இருந்தவன் திடீர்னு இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கேள்விப்படுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்ட் ஆகிட்டு அவனை போய் பார்க்க போகிறாங்க. ஆனால் ஸ்ரீதர் ரொம்ப நல்ல பையன், அவங்கள வார்மாக வெல்கம் பண்ணி நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் எங்கள் வீட்டில் தங்கலான்னு சொல்லி அவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறான். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கேஷவ் அண்ட் லீலா were wonderstruck seeing the riches Sridhar had acquired. Leela told her husband that night, "How is it that
Your silly brother has become so rich, and we are still trying to make ends meet in the village. You must ask him his secret tomorrow." The next day, when Keshav questioned him, Sridhar told him, "So, I just got lucky. I was presented with a magic fan. When I wave it and ask for what I want, the fan produces it out of the thin air, and I have enough." Keshav did not have the patience to hear anymore. "That's nice," he said. "May God bless you." Then he ran to tell the Leela the story. Her greedy eyes glittered when she heard it. She had to get her hands on that fan. அதாவது என்ன நடந்ததுன்னா, நம்ம லீலாவும் கேஷவுக்கும் ஒன்றும் புரியலை. நம்ம கடைசியாக பார்த்த ஸ்ரீதரா இவன் என்ன இப்படி மாறிட்டு இருக்கிறான், இவ்வளோ வசதியாக இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறானேன்னு சொல்லி அவங்களால ஆச்சரியம் தாங்க முடியல. இதுக்கான சீக்ரெட் என்ன, நீங்கள் போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு லீலா கேஷவை அனுப்புகிறான். கேஷவும் அவங்க பிரதர் கிட்ட ரொம்ப பாசமாக பேசி விஷயத்த வாங்கிக்கிறாரு. நம்ம ஸ்ரீதரும் பியோர் ஹார்ட்டட் இல்லையா, ரொம்ப இன்னசென்ட் இல்லையா, எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறாரு. அவங்க பிரதர் கிட்ட உண்மையை சொன்னும் போது, எனக்கு ஒரு ஃபேன் கிடைச்சிருக்கு, அதை கையால் சும்மா சுற்றி விட்டுட்டு எனக்கு என்ன வேணுமோ கேட்டால் அது ஸ்கைல இருந்து வந்துடும், வானத்துல இருந்து என் கையில் வந்துடும், அது எனக்கு போதுமான பொருள் கிடைச்ச உடனே அப்படின்னு சொல்லி அது ஸ்டாப் பண்ற விஷயத்த சொல்ல வர்றதுக்குள்ள கேஷவுக்கு பொறுமை இல்லை. உடனே இதை போய் லீலா கிட்ட சொல்லணும்னு, மே காட் பிளஸ் யூ, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி லீலா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. லீலா கிட்ட விஷயத்த சொன்னோன்னு லீலாவோட பொறாம பிடிச்ச மனசு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. லீலா அந்த ஃபேனை தூக்க முயற்சி பண்ணிட்டா. அந்த ஃபேனை கண்டிப்பா தூக்கிட்டு போயிடலான்னு டிசைட் பண்ணிட்டா. ஒரே சந்தோஷமாகி போச்சு. ஏன்னா லீலா இனிமே அந்த லைஃப்பை லீட் பண்ணலான்னு ஒரு பேராசையில் அந்த ஃபேனை திருடிட்டு கிளம்புறான். That night, when everyone was asleep, she made the Keshav creep into the room where the fan was kept and steal it. Then the two of them ran out of the house, clutching the fan and bags filled with valuables stolen from Sridhar's house. They ran till they reached the harbor. A big ship was just about to leave. அதாவது அன்னைக்கு நைட்டு என்ன பண்றா லீலா, மெதுவா பொறுமையா அவங்க வீட்டுக்காரை எழுப்பி அந்த ஃபேனை திருடிக்கிட்டு வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் திருடிக்கிட்டு என்ன பண்றா, வீட்டை விட்டு கடகடன்னு ஓடி வர ஆரம்பிச்சிடுறா. அவங்க எது வரைக்கும் ஓடுறாங்கன்னா, கேஷவன் லீலாவும் ஹார்பர் வரைக்கும் ஓடி வராங்க. நல்ல வேளை ஒரு கப்பல் புறப்பட தயாரா இருக்கு, அந்த கப்பல்ல ஏறிக்கிறாங்க. Leela said, "Why don't we leave this country once and for all? With this fan, we can make a good life for ourselves in any place." As usual, Keshav agreed, and the two boarded the ship. Seeing them, the captain asked, "Are you two new around here? Who are you?" அதாவது லீலா சொல்றா, நம்ம ஏன் இந்த கண்ட்ரியை விட்டு இந்த நாட்டை விட்டே ஓடக்கூடாது, நம்ம கிட்ட தான் இந்த ஃபேன் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுவோம். நம்ம ஏன் இங்க இருந்து மட்டும் இல்லை, நம்ம இந்த ஊரை விட்டே ஓடிடணும். அப்பதானே ஸ்ரீதரால நம்மளை துரத்திட்டு வர முடியாது. அது மட்டும் இல்லை, நம்ம லைஃப்ல நல்லா இருக்க போறோம்னு சொல்லிட்டு கப்பல்ல ஏறிக்கிறாங்க. கப்பல் அந்த ஷிப்ல ஒரு கார்னர்ல இவங்க இருக்கும் போது ஷிப் கேப்டன் நீங்க புதுசா இருக்க மாதிரி இருக்கே, நீங்க கப்பலுக்கு புதுசான்னு கேட்கிறாரு. Quickly, Leela answered, "My husband is a salt merchant. We are going to other countries to try and sell the salt there. Our bags contains only salt." Next day, at lunchtime, the cook of the ship came and complained to the captain, "My new helper boy left the sack of salt at the harbor. We are without any salt in the kitchen. How will I serve food to the passengers?" The captain immediately remembered the salt merchant Keshav who was on his ship. "Don't worry," he told the cook, "I will get some salt for you." அதாவது என்ன நடந்ததுன்னா,
கேப்டன் கேட்டவுடனே லீலா டக்குன்னு வாயை திறந்து சொல்லிட்டா, நாங்கள் வந்து உப்பு வியாபாரம் பண்ணுறோம், நாங்கள் வந்து மூட்டையில் நிறைய உப்பு வச்சுருக்கோம், நாடு நாடாக போய் எங்களோட உப்பை சேல் பண்ணுறது தான் எங்கள் வேலை, ஸோ நாங்கள் அடுத்த நாட்டுக்கு போகிறதுக்காக உப்புகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி லீலா கேப்டன் கிட்ட போய் சொல்கிறா. அந்த நேரத்தில் வந்து கேப்டன் வந்து ஷிப்புக்கு போயிடுறாரு, ஷிப்பை டிரைவ் பண்ண. அந்த நேரத்தில் அந்த ஷிப்போட கிச்சன்லேருந்து ஆள் வந்து சொல்கிறாங்க, கிச்சனில் கூட வேலை செய்கிற ஒரு பாய் வந்து நான் உப்பு மூட்டையை வந்து ஆர்பர்லேயே வச்சுட்டு வந்துட்டான், உப்பு இல்லாமல் எப்படி நம்ம எல்லா பேசஞ்சருக்கும் சமைச்சு போட முடியும்னு சொல்லி டென்ஷனாக கேட்குறாரு. அப்போ தான் கேப்டனுக்கு வந்து கேஷவ் ஞாபகம் வருது. டோன்ட் வரி, கேஷவ்னு ஒரு சால்ட் வியாபாரி, உப்பு வியாபாரி நம்ம கப்பல்லே இருக்காரு, அவர் உப்பு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்லி நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அவனை கூல் டவுன் பண்ணி கேப்டன் அனுப்புகிறார். தென் ஹி வென்ட் டு Then he went to Keshav and said, "If you don't mind, can we buy one sack of salt from you for ship's kitchen?" Keshav had to say yes. He and Leela went to the corner of the ship and waved the fan. "Give us salt," they said. Immediately, sack full of salt started falling from the sky, but the couple did not know how to stop the magic fan. "Stop," they yelled. Still the sack kept falling. Still the sacks kept falling. "Cease, halt, discontinue," they shouted. But they never got the right word. Enough, enough, enough. Many sacks of salt fell from the sky. The ship overturned and the salt spilled into the sea. It rained salt sacks for many and many days, till the dwarf heard about it and made the fan stop with their magic. But by then the sea was full of salt, which had dissolved in the water, and the sea remained salty forever. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கப்பல் கேப்டன் கேஷவ் கிட்ட வந்து நான் உங்ககிட்டேருந்து ஒரு மூட்டை உப்பு வாங்கிக்கலாமா கிச்சனில் சமைக்கன்னு கேட்குறாரு. கேஷவும் ஓகே சொல்லிடுறாரு. ஆனால் கேஷவும் அவங்க ஒய்ஃப் லீலாவும் கப்பலுக்கு ஓரமாக வந்து நின்று அந்த ஃபேனை வந்து ஜஸ்ட்டு சுற்றி விட்டுட்டு எங்களுக்கு வந்து ஒரு மூட்டை உப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட உப்பு இல்லை, அவங்க திருடிட்டு வந்ததெல்லாம் ஸ்ரீதர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த வேல்யூபிள் திங்ஸ் தான். ஸோ அவங்க உப்பு வேணும்னு கேட்குறாங்க. அந்த உப்பு ஒரு கோணி மூட்டை நிறைய ஒரு பேக்கெட் ஆஃப் உப்பு வந்து இதுல இருந்து வருது. ஒரு ஃபுல் பேக்கெட் உப்பு வந்து வானத்துலேருந்து கொட்டுது, மூட்டை மூட்டையாக கொட்டிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஸ்டாப் பண்ண தெரியல. அந்த மூட்டை வந்து அந்த உப்பு மூட்டை வந்து கப்பல் ஃபுல்லாக நிறைஞ்சி கப்பலே ஓட முடியாமல் நின்றுடுது. அது மட்டும் இல்லை, அந்த உப்பு வந்து கடல்லையும் விழ ஆரம்பிச்சிடுது. கப்பல் ஃபுல்லாக நிறைஞ்சி கடலில் விழுந்து அந்த கடல் தண்ணியில் உப்பு கரைய ஆரம்பிச்சிடுது. ஆனால் இவங்களால வந்து அதை ஸ்டாப் பண்ணவே முடியல. இப்படி வானத்துலேருந்து கொட்டுற உப்பு கடல் ஃபுல்லாக கலந்துடுது. எப்போ வரைக்கும்னா அந்த குள்ள மனிதர்களுக்கு இந்த விஷயம் தெரிகிற வரைக்கும், இந்த குள்ள மனிதர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அவங்க மந்திர சக்தியில ஸ்டாப் பண்ற வரைக்கும் நிறைய நாள் வானத்திலிருந்து உப்பு மூட்டைகள் கடல்ல கொட்டினதுனால இப்ப கடல் தண்ணி உப்பா இருக்குன்னு இந்த கதையில சொல்றாங்க. ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கதையை ஒரு வாட்டி கட் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். ஸ்ரீதர்னு ஒரு பையன் இருக்கான். அவன் ரொம்ப அவங்க அப்பா அம்மா கிடையாது, அவன் ஒரு ஹேர்ஃபன். அவன் வந்து அவங்க பிரதர் வீட்லேயும் அவங்க பிரதர் அதாவது சிஸ்டர் இன்ல அவங்க அண்ணன் கேஷவ் கிட்டேயும் கேஷவோட ஒய்ஃப் லீலா கூடயும் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. கேஷவ் ரொம்ப கைண்டு, ரொம்ப அமைதியாக இருப்பார். லீலா அப்படி கிடையாது, அவள் செல்ஃபிஷ். அது மட்டும் இல்லை, எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் கேஷவை ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா. குறைவான சாப்பாடு போட்டுட்டு அவளால் எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேலையை கேஷவை செய்ய சொன்னான். ஒரு நாள் அவள் வந்து மரத்தை வெட்டிக்கிட்டு வா, அடுப்பு பற்ற வைக்கணும்னு சொல்லி கேஷவை காட்டில் அனுப்புனா. கேஷவும் கோடாரி அவனோட ஆக்ஸை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போன கேஷவ் மரம் வெட்டிட்டு வர லேட் ஆயிடுச்சு. லீலா சத்தம் போட்டு திட்டுனா கேஷவை, நீ வந்து எப்போ வர்ற, நான் எப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் அடுப்பு பற்ற வச்சு எப்போ நான் சமைச்சு முடிக்கிறதுன்னு திட்டிக்கிட்டே இருக்கும் போது உன் கையில் கத்தி எங்கே காணோம், நீ விட்டுட்டு வந்துட்டேன்னு மட்டும் சொல்லாத, அப்படி சொன்னால் நீ தயவுசெய்து திரும்பப்போ நான் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன், அந்த கோடாரி இல்லாமல் நீ திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. நம்ம ஸ்ரீதரும் அந்த நேரத்தில் அந்த இருட்டில் அந்த காட்டுக்குள்ளே கத்தியை தேடி அந்த ஆக்ஸை தேடி போகிறான் ஸ்ரீதர். அவன் தேடிக்கிட்டே ரொம்ப தூரம் போயிட்டான். திடீர்னு மழை. அந்த நேரத்தில் வந்து காடே ரொம்ப டார்க்காக இருந்தது. ஏன்னா மழை
மழை வரத்துக்கு முன்னாடி மேகங்கள் எல்லாம் நிலாவை வந்து மறைச்சிருச்சு, நிலா வெளிச்சத்தை மறைச்சிருச்சு. ஸோ மூன் லைட் கூட கிடையாது. ஸ்ரீதர் ரொம்ப டார்க்கில் ரொம்ப தூரம் போயிட்டான். திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றி முற்றி பார்க்கும்போது தூரத்தில் ஒரு குகையில் லைட் எரிஞ்சி அணைகிற வெளிச்சத்தை பார்த்தான். எரிஞ்சு அணைகிற வெளிச்சத்தை பார்த்து அந்த இடத்த நோக்கி ஓடும்போது அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. ஏன்னா அந்த குகைக்குள்ளே போனவொடனே அவனோட ஆக்ஸ் கிடச்சிது, அதாவது அவனோட கோடாரி கிடச்சிது. அது பக்கத்தில் சில மரங்கள் வெட்டப்பட்டு இருந்தது. அங்கே கொஞ்சம் நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. நல்லா உத்து கவனிக்கும் போது தான் சில குள்ள மனிதர்கள் அந்த நெருப்பை சுற்றி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. இதை பார்த்து ஸ்ரீதருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அந்த ஆடிட்டு இருந்த மனிதர்களில் ஒரு வயசானவர் வந்து நீயும் வா எங்க கூட ஆடுன்னு சொல்லி நம்ம ஸ்ரீதரை கூப்பிட்டாரு. ஸ்ரீதரால் எதுவுமே பேச முடியல, ஏன்னா அதிர்ச்சியில் அவன் ஸ்டக் ஆயிட்டான். திடீர்னு என்ன பண்ணா, அந்த நெருப்பு அணையிறத பார்த்த உடனே ஸ்ரீதர் அந்த ஆக்ஸை எடுத்து பக்கத்தில் இருந்த கட்டைகள் எல்லாம் சின்னதாக உடச்சி அந்த ஃபயருக்கு ஃபீட் பண்ணி அந்த நெருப்பை நைட்டு ஃபுல்லாக எரிய வச்சுக்கிட்டே இருந்தான். இதனால அந்த குள்ள மனிதர்கள் ரொம்ப சந்தோஷமாயி இன்னும் அவங்களோட அந்த நெருப்போட வார்மில் அவங்க டான்ஸ் ஆடி அந்த நைட்டு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நம்ம ஸ்ரீதர் வந்து அந்த குள்ள மனிதர்களுக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணதுனால தேங்க் பண்ணுற விதமாக அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேனை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த ஃபேனோட ஸ்பெஷல் என்னென்னா, அது பார்க்க நார்மல் ஃபேன் மாதிரி தான் இருக்கும். அதை கையை விட்டு சுத்த வச்சா அதை கையை விட்டு லைட்டாக அதை மூவ் பண்ண வச்சுட்டு நமக்கு மனசில் என்ன விஷ் நினச்சாலும் அதுக்கிட்ட சொன்னால் அது உடனே நிறைவேற்றி விட்டுரும். எது கேட்டாலும் கொடுக்கும். உடனே நம்ம இன்னஃப்னு 3 தடவை சொன்னால் அது வந்து அந்த பொருளை கொடுக்கறத நிறுத்திடும். இதை வந்து அந்த குள்ள மனிதர்கள் நம்ம ஸ்ரீதர் கையில் ஒப்படைச்சிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிடுவாங்க. ஸ்ரீதர் ஃபஸ்ட்டு அந்த ஃபேனை சுத்த விட்டுட்டு கேட்குற பொருள் ஃபுட்டு. அவன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ஹாட் ஃபுட் கேட்பான். அதே மாதிரி அவனுக்கான ஃபுட்டு கிடைக்கும். ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். அந்த ஃபுட்டை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு மழை நிழலில் படுத்துட்டு அவன் யோசிக்க ஆரம்பிப்பான், அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறது. திரும்ப நம்ம அண்ணா வீட்டுக்கு போனால் அண்ணியோட கொடுமை தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம், கடலுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு நகரத்துக்கு போய் அங்கே ஒரு பெரிய வீடு கட்டி அங்கே ஒரு வியாபாரத்தை தொடங்கி நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இடத்த நோக்கி போயிடுறான் நம்ம ஸ்ரீதர். ரொம்ப நல்லாவும் வந்துடுறான். நிறைய பெரிய வீடு கட்டி நல்ல செல்வந்தராக வந்துடுறான். இந்த விஷயம் நம்ம லீலாக்கும் கேஷவுக்கும் தெரிய வருது. அவங்க 2 பேரும் பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு ஸ்ரீதரை தேடி போயிடுறாங்க. போனால் ஸ்ரீதர் வழக்கம் போல இன்னசென்ட் இல்லையா, அவங்கள வாமா வெல்கம் பண்ணி அவங்கள நல்லா கவனிக்கிறான். நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் என் கூட இருக்கலான்னு வந்து நம்ம ஸ்ரீதர் வந்து அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்கிறான். ஆனால் லீலாக்கு ஒரு விஷயம், நம்ம கடைசியாக பார்த்த ஸ்ரீதரா இவன்கிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்தது, இவன் எப்படி இவ்வளோ வசதியானா, கண்டிப்பாக இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேஷவ அனுப்பி வைக்கிறாங்க. கேஷவ் பொறுமையாக வந்து பாசமாக ஸ்ரீதர் கிட்ட கேட்கும்போது ஸ்ரீதர் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். நான் லக்கியாக எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லவும் கேஷவ் கிட்ட ஸ்ரீதர் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இந்த ஃபேனை இப்படி கையால் சுழட்டிட்டு நம்ம விஷயம் கேட்கணும், அது கொடுக்க ஆரம்பிக்கும். நமக்கு போதுன்ற போது இன்னஃப்னு சொன்னால் போதும்னு சொல்லி முடிக்கக்குள்ள கூட நம்ம கேஷவுக்கு பொறுமை இல்லை. ஓடி போய் நீ காட் பிளஸ் யூ, நீ நல்லா இருப்பான்னு சொல்லி மொத்த கதையும் கேட்காம பாதி கதையை கேட்டு லீலா கிட்ட போய் சொல்லிடுவாரு. நம்ம லீலா வந்து ஏற்கனவே நமக்கு லீலாவை பற்றி தெரியும். லீலா வந்து செல்ஃபிஷ். அவங்க மேக்சிமம் வந்து என்ன பண்ணுவாங்களோ நமக்கு தெரியும். அந்த ஃபேனை திருட பிளான் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு லீலா என்ன பண்ணுவா, கேஷவை கூட்டிகிட்டு அந்த ஃபேனையும் திருடிட்டு நம்ம ஸ்ரீதர் வீட்டில் இருந்த மற்ற விலை உயர்ந்த பொருட்களையும் திருடிட்டு ஆர்பரை நோக்கி ஓடுவா. ஆர்பரில் ஒரு கப்பல் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கப்பலில் ஏறிட்டு போயிடுவாங்க. அந்த கப்பல் கேப்டன் சொல்லுவார், நான் உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்கள் புதுசான்னு கேட்கும்போது ஆமாம் எங்கள் வீட்டுக்கார் வந்து உப்பு வியாபாரம் பண்ணுறாரு, அந்த உப்பு வியாபாரத்தை நாங்கள் பக்கத்து நாடுகள்லையும் போய் பண்ணுறதுக்காக இந்த கப்பலில் வந்திருக்கோன்னு சொல்லி கேப்டனை ஏமாத்திடுவாங்க. அந்த நேரத்தில் கேப்டனோட கப்பல் கிச்சன்லேருந்து ஒரு ஆள் வந்து என் கிச்சனில், அதாவது என் கூட வேலை செய்கிற ஒரு பையன் உப்பு மூட்டையை வந்து ஆர்பர்லேயே வச்சுட்டு வந்துட்டான். இப்போ உப்பு இல்லாமல் நம்ம எப்படி பேசஞ்சருக்கு சமைச்சு போட முடியும் அப்படின்னு கேட்கும்போது கப்பல் கேப்டனுக்கு நம்ம கேஷவ் ஞாபகம் வந்தது. நம்ம கேஷவ், எனக்கு ஒரு உப்பு வியாபாரி வந்து நம்ம கப்பல்லே இருக்காரு, அவர் வந்து நான் கேட்டால் உப்புகளில் தருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போன்னு சொல்லி கேப்டன் கேஷவ் கிட்ட போய் எனக்கு ஒரு மூட்டை உப்பு வேணும்னு கேட்குறாரு. நம்ம கேஷவும்
கேஷவ் திருடிட்டு வந்த பொருள் எல்லாமே வந்து ஸ்ரீதரோட வேல்யூபிள்ஸ் தான், உப்பு இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கப்பலோட ஃபஸ்ட்டு ஒத்துக்கிறாங்க கேஷவும் லீலாவும், நம்ம கப்பலோட ஒரு எட்ஜி பாயிண்ட்டுக்கு போயிட்டு அந்த ஃபேனை சுற்றி விட்டுட்டு எங்களுக்கு வந்து உப்பு மூட்டை வேணும்னு கேட்குறாங்க. வானத்துலேருந்து உப்பு மூட்டை கொட்ட ஆரம்பிக்குது. ஆனால் அதை ஸ்டாப் பண்ணுற வழி தெரியல. போதும் போதும் இன்னஃப்ன்ற வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. உப்பு மூட்டை கொட்டுறது நிற்கவே இல்லை. கொட்டின உப்பு மூட்டை ஷிப்பு ஃபுல்லாக நிறைஞ்சிடுது. அது மட்டும் இல்லை, அந்த ஷிப்பு ஓடாமல் ஸ்டக் ஆகி நின்றுட்டு அந்த ஷிப்புலேருந்து கடலுக்கும் கொட்ட ஆரம்பிச்சிடுது. அந்த வார்த்தை அர்த்தம் தெரியாத, அந்த ஸ்டாப் பண்ணுற வழி தெரியாதனால பல நாட்களாக இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. வானத்துலேருந்து உப்பு மூட்டை கொட்டிக்கிட்டே இருக்குது, கடலில் கொட்டின உப்பு மூட்டைலாம் தண்ணியில் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த விஷயம் அந்த குள்ள மனிதர்களுக்கு தெரிய வருது. அவங்களோட மேஜிக்கல் பவர்ஸ் மூலமா அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் வந்து கடல் தண்ணி உப்பா இருக்குன்னு இதோட ரைட்டர் சொல்றாங்க. இது குழந்தைங்களுக்கான கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த ஸ்டோரியோட ரைட்டர் சுதா மூர்த்தி இஸ் அன் இந்தியன் ரைட்டர் ஹூ ரைட்ஸ் ஃபார் போத் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் இன் போத் கன்னடா அண்ட் இங்கிலீஷ். இவங்க வந்து கன்னடாலையும் இங்கிலீஷ்லையும் நிறைய சில்ட்ரன் ஸ்டோரிஸ், அது மட்டும் இல்லை அடல்ட்டுக்கும் நிறைய விஷயங்களை எழுதியிருக்காங்க. ஓகே, வாங்க புக் பேக் எக்ஸசைஸ் போகலாம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் டு fill in the blanks. Put a tick mark. Sridhar lived with his brother and sister-in-law. Option B. Option B. Leela told Sridhar to get firewood. Option A. The dwarfs gifted Sridhar a magical fan. The first thing that Sridhar asked from the magical object was an hot meal. Option B. Option B. Fourth option B. Third option D. And second option A. First option B. Brother and sister-in-law. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்களோட சேர்ந்து இந்த கதையை படித்தேன். இந்த லெசனை நானும் என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோட உங்களை வந்து